கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நாளுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு பேசி நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற வேத வார்த்தை ஓசியா 12வது அதிகாரம் 6வது வசனம். இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தை, இடைவிடாமல் உன் தேவனாகிய கர்த்தரை நம்பிக்கொண்டிரு. இன்னைக்கு எல்லாமே முடிந்து போன நிலைமையில காணப்படலாம். இதுக்கப்புறம் இதில் ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் போகலாம். மனிதர்களால் இந்த காரியத்தில் நமக்கு உதவி செய்ய முடியாத சூழ்நிலை காணப்படலாம். இனிமேல் இந்த மனிதர் ரட்சிக்கப்படுவதற்கோ மனம் திரும்புவதற்கோ சாத்தியமே இல்லை என்று சொல்லி நாமே கூட தீர்மானித்திருக்கலாம். எல்லாமே முடிந்து போன நிலைமையில காணப்பட்டாலும் இடைவிடாமல் நம் தேவனை நம்பிக்கொண்டிருக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில சகல காரியத்தையும் புதிதாக்க உண்மையும் வல்லமையுள்ளவர் என்பதை இந்த வேத வார்த்தையின் மூலம் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். மரித்து போய் 4 நாட்களான லாசருவை அவரால் உயிரோடு எழுப்ப முடியுமானா இன்னைக்கு மரித்து போன நிலைமையில இனிமேல் செயல்படாதுங்கிற நிலைமையில் காணப்படுகிற சரீரத்தின் சகல காரியத்தையும் ஒரு புதிதாக்க உண்மையும் வல்லமையுள்ளவர் என்பதை இந்த வேத வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். யாம்பேசோட வாழ்க்கை குறித்து ஆராய்ந்து பாருங்க. பெற்ற தாயே நான் துக்கத்தோடு பெற்றேன் சொல்லி புறக்கணித்த நிலைமை தான். ஆனாலும் யாம்பேஸ் தன் தேவனாகிய கர்த்தரை இடைவிடாமல் விசுவாசித்து அவரே சார்ந்திருந்தனால அவன் வேண்டிக் கொண்டதெல்லாம் அருளி செய்து மனிதரால் புறக்கணிக்கப்பட்ட வாழ்க்கையை தேவன் மீண்டும் கட்டி எழுப்பினது வேத சுட்டி காண்பிக்கிறது. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு பரிசுத்தவானுடைய வாழ்க்கை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். ஏன்னா முடிந்து போன நிலைமையில இதுக்கப்புறம் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை தான். மனிதரால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை தான். கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை இடைவிடாமல் காத்து கொண்டது நிமித்தமாக தேவனாகிய கர்த்தர் அவங்க வாழ்க்கையை துளிர்க்க பண்ணி ஆசீர்வதித்து சாட்சியாக நிறுத்தினதுக்கு அநேக பரிசுத்தமான வாழ்க்கை சாட்சியாக வேதத்தில் இருக்கிறத நம்ம ஆராய்ந்து அறிந்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையுள்ளவர்களாக நம்ம மாற வேண்டும் என்று சொல்லி விரும்புவோம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லி விருப்பத்தோடு செபிக்கிறவர்களாக இருப்போம். ஏன்னா இன்றைக்கு தேவனாய் கர்த்தரை இடைவிடாமல் நம்புகிறவர்களாகவும் விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாகவும் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். நிச்சயமாக நம்முடைய காரியத்தை மாறுதலாய் முடிவு பண்ணி நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்தி நம்மையும் சாட்சியை நிறுத்தி அநேகருடைய கண்களில் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிற உயிருள்ள சாட்சியில் நம்ம வாழ வைக்க தான் இந்த வார்த்தை கொண்டு தேவனாய் கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையை விசுவாசித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்பொழுதும் இடைவிடாமல் நம்பிக்கொண்டிருக்கிற இருதயத்தை தாங்காண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் முடிந்து போச்சு, இதுக்கப்புறம் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது, எல்லாமே எதிராக நடந்தாலும் நாங்கள் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தினால சகல காரியத்தை மீண்டும் எங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். அவங்க வாழ்க்கை துளிர்க்கட்டும். ஆசீர்வாதத்தை காணும்படியே செய்யுங்க. முடிந்து போன காரியத்தை மறுபடியும் கட்டி எழுப்புங்க. கர்த்தர் நாம மகிமைப்படுகிற அன்புக்காக ஸ்தோத்திரம் பெற்றுக்கொண்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.